நம்மளை சுற்றி இருக்கவங்க, குறிப்பாக நம்ம வேலை செய்கிற இடத்துல கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் நிறைய பேர் இந்த பிரேசஸ் இல்லை கிளிப் ட்ரீட்மெண்ட் போட்டிருக்கிறத பார்த்துருப்பீங்க. சில பேர் 6 மாதம் போட்டிருப்பாங்க, சில பேர் 1 இயர் போட்டிருப்பாங்க, சில பேர் ரொம்ப நாளாக போட்டிருக்க மாதிரி தெரியும். சில பேருக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், சில பேருக்கு என்னதான் போட்டிருந்தாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட்டைன் பண்ண மாட்டாங்க. நம்ம என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் ரேட் வந்து டாக்டர்ஸ்க்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் அதை வேர் பண்ணிட்டு இருக்க நீங்க தான். உங்க கிளிப் ஜேர்னி வந்து ஸ்மூத்தாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 5 விஷயங்கள், நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிற 3 விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், பண்ண வேண்டிய 5 காரியங்களை நம்ம பார்ப்போம். நம்பர் 1, ரெகுலர் டென்டல் விசிட். நீங்க டாக்டர் எப்போல்லாம் உங்களை கூப்பிடுறாங்களோ அப்போ கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு போக பாருங்க. யூஸ்வலி மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு நீங்க கரெக்டாக போனீங்கன்னா தான் டாக்டர் பண்ற ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு பெயின்ஃபுல் இல்லாமல் இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா டாக்டர் எப்போல்லாம் கூப்பிடுறாங்களோ அப்போ போய் ஆகணும். நம்பர் 2, ட்ரிங்கிங் லாட் ஆஃப் வாட்டர். நம்ம வாய் வறண்டு போச்சுன்னா நம்ம உதடு கிளிப்போட ஒட்டிட்டு அல்சர் புண்ணெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்களுக்கு அன்ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அட்லீஸ்ட் 3 to 4 liters ஆஃப் வாட்டர் per day குடிச்சோம்னா அந்த ஈரப்பசத்தமனால நம்ம உதடு வந்து கிளிப்போட ஒட்டாமல் இருக்கும். அப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா எந்த அல்சரோ புண்ணும் அந்த அளவுக்கு 90% வராமல் இருக்கும். ஸோ எப்போவுமே நிறைய தண்ணி குடிக்க கற்றுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஹைஜீன். நம்ம வாய் கிளிப்பு போட்டிருக்கிறதுனால சரியாக ப்ரஷ் பண்ணதுக்கான எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நம்ம டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 times ப்ரஷ் பண்ணணும். எப்போவுமே வந்து நம்ம தூக்க கழிப்புலையோ எவ்வளோ அவசரமாக பண்ணாமல் பொறுமையாக கண்ணாடியை பார்த்து டைம் எடுத்து ப்ரஷ் பண்ணணும். நம்ம வாயில் இருக்க துர்நாற்றம் ப்ளஸ் ஏதாவது சாப்பாடு வந்து தங்கி இருந்துச்சுன்னா அதனால கேவிட்டிஸ் ப்ளஸ் பாக்டீரியா ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனாலேயே உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து கிளிப்பு கழட்டின பிறகு நிறையா ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து ப்ரஷிங் கம்பல்சரி. பாயிண்ட் நம்பர் 4, நம்ம டாக்டர்ஸ் வந்து நம்ம டியூரிங் த ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய விதமான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த இலாஸ்டிக்ஸ் வேர் பண்ணுறது ப்ளஸ் வந்து எங்கேயாவது கம்பி குத்துதா இல்லை கீறுதாங்கிறத வந்து நீங்கள் எப்போவுமே டாக்டர்கிட்ட கரெக்டாக சொல்லணும். அதனாலேயே வந்து உங்களுக்கு 90% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மியாகும். எங்கேயாவது குத்திச்சுனாலோ எங்கேயாவது கீறிச்சுனாலோ நீங்கள் சொன்னீங்கன்னா டாக்டர்கள் இமீடியட்டாக அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு தருவாங்க. நம்பர் 5, அண்ட் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான இது வந்து ரீட்டைனர்ஸ். நம்ம ட்ரீட்மெண்ட் என்னதான் கம்ப்ளீட்டாக முடிச்சாலும் நம்ம கம்ஸுங்கிறது வந்து ரொம்ப வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி ஸ்ட்ரெச்சாக இருந்திருக்கும். ஸோ நம்ம கிளிப்பை கழட்டினது பிறகு அது பவுன்ஸ் பேக் ஆகுறதுனால திருப்பி நம்ம பழைய நிலைமைக்கு அது போகிற சூழ்நிலையை ஏற்படுத்தும். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ரீட்டைனர்ஸ்ங்கிறத நம்ம டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த ரீட்டைனர்ஸ் சில பேருக்கு 6 மாதம், சில பேருக்கு 1 மாதம் கம்பல்சரியாக போடுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகும். அப்படி போடலைன்னா பழைய சூழ்நிலைக்கும் திருப்பி அந்த கேப்போ அந்த பழைய பிரச்சனையோ திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இவ்வளோ நேரம் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான 5 பாயிண்ட்ஸ் சொன்னேன். இப்போ நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாத 3 விஷயத்த சொல்ல போகிறேன். நம்பர் 1, ஸ்டிக்கி ஃபுட்ஸ். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பல்லுக்கு நடுவுலையும் கிளிப்புக்கு நடுவுலையும் மாட்டிக்கிட்டு நிறைய பிரச்சனையை உண்டாக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். சில நேரம் கிளிப்பு உடஞ்சிரும், சில நேரம் கம்பி பெண்ட் ஆகி உங்களுக்கு புண்ணு ஏற்படுத்தும். ஸோ ஃபுட்ஸ் வந்து நம்ம வந்து என்னெல்லாம் சாப்பிடலாம் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலி இந்த சாக்லேட்ஸ், ஸ்டிக்கி ஃபுட்ஸ் லைக் பீஸா அல்லது சப்பாத்தியோ பூரியோ சாப்பிடும்போது ஸ்லோவாக சாப்பிடணும். என்ன சாப்பிட்டாலும் ஸ்மால் ப்ரொபோர்ஷனில் கட் பண்ணி சாப்பிடணும். ஆப்பிள், கோவா எதுவுமே டைரக்டாக பைட் பண்ணாமல் சின்ன பீஸாக கட் பண்ணி சாப்பிடலாம். நம்பர் 2, ப்ரஷிங். என்னடா திருப்பி ப்ரஷிங் பற்றி சொல்கிறானே நினைக்கிறீங்களா? ப்ரஷிங்கில் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ரஃப்பாக ப்ரஷ் பண்ணுறது ப்ளஸ் தூக்க கலைப்பை எழுப்பி ரொம்ப ரேண்டமாக ஏதோ சீக்கிரமாக முடிக்கணுமேட்டு ப்ரஷ் பண்ணாமல் பொறுமையாக ப்ரஷ் பண்ணணும். நம்பர் 3, பேட் ஹேபிட்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும். நெயில் பைட்டிங், பென்சில் பைட்டிங் ப்ளஸ் முக்கியமான விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மவுத் கிட்ட உங்கள் கையையோ நாக்கு வச்சு நோண்டுறதையோ கொண்டு போகாமல் இருக்கிறது பெட்டர். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டாலே உங்கள் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஸ்மூத்தாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். உங்கள் சக்ஸஸ் ரேட் பல மடங்கு ஜாஸ்தியாகும். ஸோ உங்கள் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு டாக்டருங்களோட உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் ஒப்பீனியன் ஆர் கன்சல்டேஷன் வேணும்னா ப்ளீஸ் விசிட் அட் டாக்டர் ஸ்மைல்ஸ் டென்டல் சென்டர்.